சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச காசா போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த வாரம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை 20 உயிருள்ள இஸ்ரேலிய பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது. இஸ்ரேல் தன்வசம் இருந்த பாலஸ்தீன கைதிகளை விடுவித்து வருகின்றது. இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த 8 நாட்களுக்கு பிறகு அமைதி ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் கொல்லப்பட்டனர். நேற்று முன்தினம் மாலை காசா நகரத்தின் சைதூன் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. அபு ஷாபான் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பயணித்த வாகனத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் பீரங்கி குண்டை வீசியுள்ளன. இந்த தாக்குதலில் அவருடன் சேர்த்து 7 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அவர்கள் தங்கள் வீட்டை பார்வையிடச் சென்றபோது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தாக்குவதற்கு முன் அவர்களை எச்சரித்திருக்கலாம் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்களின் இரத்தவெறி இன்னும் அடங்கவில்லை என்பதை இந்த தாக்குதல் உணர்த்துவதாகவும் காசா சிவில் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் பசல் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகளின் கப்பல்கள் மீது ஹவுதி குழு தாக்குதல் நடத்தி வந்தது. சமீப காலமாக ஹவுதி தனது தாக்குதலை நிறுத்தி வைத்திருந்தது. இந்நிலையில் ஏமனிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஏடன் வளைகுடாவில் கப்பலொன்று தீப்பற்றி எரிந்து வருவதாக பிரிட்டிஷ் ராணுவத்தின் இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தீப்பற்றி எரியும் கப்பலை மாலுமிகள் கைவிட்டு வெளியேற தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்காவின் ஹஸ்ரத் ஷாஷலால் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றைய தினம் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தை தொடர்ந்து அனைத்து விமான நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். விமான நிலையத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனுக்கு தேவைப்படும் டோமாஹாக் ஏவுகணைகளை வழங்க தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளமை அந்நாட்டு ஜனாதிபதிக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை கூட்டத்திலிருந்து வெறுங்கையுடன் வந்த நிலையில் குறித்த கருத்து வெளியாகியுள்ளது. சுமூகமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தானும் ட்ரம்பும் நீண்ட தூர ஏவுகணைகள் பற்றி பேசியதாகவும், ஆனால் அமெரிக்கா ஒரு தீவிரத்தை விரும்பவில்லை என்பதால் இந்த விவகாரம் குறித்த அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் விரைவில் ஹங்கேரியில் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், பேசிய ஒரு நாள் கழித்து குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகளை தாக்க டோமாஹாக்ஸை பயன்படுத்துவது புடினின் போர் பொருளாதாரத்தை கடுமையாக பலவீனப்படுத்தும் என்று ஜெலன்ஸ்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னதாக டோமாஹாக் ஏவுகணை தொடர்பிலான பேச்சுவார்த்தை வெளிவர ஆரம்பித்ததும் புடின் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வருவதாகவும் அவர் விளக்கியுள்ளார். புதிய அரசியல் சட்டத்தை எதிர்த்து வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் விரட்டியடித்தனர். வங்கதேசத்தில் முகமது ஜூனோஸ் தலைமையில் தற்போது இடைக்கால அரசு நடைபெற்று வருகின்றது. இந்த சாசனத்தை எதிர்த்து அந்நாட்டில் பெரும் வன்முறை வெடித்துள்ளது. இதனையடுத்து அவர்களை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் காவல்துறையின் வாகனங்களை அடித்து நொறுக்கினர். மேலும் காவல்துறையினர் தங்கியிருந்த கூடாரங்களையும் சேதப்படுத்தினர். போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசியுள்ளனர். தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவுவதால் கூடுதல் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் வாழ்க்கையை அளிக்க விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ட்ரம்ப், மோடி சிறந்த மனிதர், அவர் என்னை நேசிப்பதாக செர்ஜியோ தெரிவித்தார். நேசிக்கின்றார் என்ற வார்த்தையை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அளிக்க விரும்பவில்லை. இந்தியாவை நான் பல ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். இந்தியா ஒரு அற்புதமான நாடு. ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர்கள் வருவார்கள். சிலர் சில மாதங்களே இருப்பார்கள். ஆனால் எனது நண்பர் மோடி நீண்ட காலமாக பிரதமராக இருக்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தான் எல்லைக்கருகே நடந்த வான்வழி தாக்குதலில் 3 ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் இந்த மோதல்களில் இரு தரப்பிலும் பலர் உயிரிழந்துள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை தணிப்பதற்காக தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் குறித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமைதி முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு பக்திமா மாகாணத்தில் உள்ள உருகுனிலிருந்து ஷாரானாவுக்கு பயணித்த போதே சம்பவம் இடம்பெற்றதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. தாக்குதலின் போது கபீர் சிப்ஹத்துல்லா மற்றும் ஹாரூன் ஆகிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதனையடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நடைபெறவிருந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இந்த அடக்குமுறையாளர்களால் அப்பாவி பொதுமக்களும் எங்களது உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் படுகொலை செய்யப்பட்டது ஒரு கொடூரமான மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஃபசல்ஹக் ஃபரூக்கி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதுவரை இந்த விவகாரத்தில் எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து கைப்பற்றிய பீரங்கிகளை ஆப்கானிஸ்தான் தெருக்களில் தலிபான்கள் ஓட்டிச் சென்ற காணொலி வைரலாகி வருகின்றது. ஆப்கானிஸ்தானின் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் கடந்த வாரம் எல்லையில் ஏற்பட்ட மோதல் நேற்று முன்தினம் மாலை 48 மணி நேர சண்டை நிறுத்தம் மூலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பாகிஸ்தானுடனான சண்டையின் போது ஆயுதங்கள் மற்றும் டாங்கிகளை கைப்பற்றியதாக தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபுல்லா முகாயித் முன்னராக தெரிவித்திருந்தார். இதேவேளை ஆப்கானிஸ்தான் கூற்றை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. காணொலியில் காணப்படும் டாங்கிகள் தங்களுக்கு சொந்தமானவை அல்ல என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவர் தலிபான்கள் எங்கிருந்தோ மலிவாக வாங்கிய டாங்கிகளை காட்சிப்படுத்துகின்றார்கள் என்று தெரிவித்தார்.